கூட்டிட்டு போலன்னு சொல்லி அடுத்த நாள் பிளாக் பண்ணாங்க. நீங்க உங்க கனவுல எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா 10 இயர்ஸ் 100 டைம்ஸ் இல்ல 1000 டைம்ஸ் கால் பண்ணாலும் அந்த கால் அட்டன் ஆகாது. Hello guys, this is Noshu Wise. Welcome back to another video. ஒரு அருமையான எபிசோட் மாட்டிருக்கு. Judge with Nofi part 2. மூட் ஸ்விங் ஆகும் மனைவிகள், அதனால் மூட் அவுட் ஆகும் கணவர்கள். அருமையா இருக்கே டைட்டில் கிரியேட் பண்ணவருக்கு கூட மூட் ஸ்விங் ஆகும் மனைவிகள், அதனால் மூட் அவுட் ஆகும் கணவர்கள். வாவ். உங்களோட மனைவி மூட் ஸ்விங்ல இருக்காங்கங்கறத எந்தெந்த அறிகுறி வச்சு கண்டுபிடிப்பீங்க? கிச்சன்ல வந்து நார்மலா இருக்கும்போது நார்மலா வேலை செய்வா. அவ ஏதாச்சும் ஒரு மூட் ஸ்விங்ல இருக்கான்னா பாத்திரம் டமால் 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 சவுண்ட் கேட்கும், உடைப்பா இது பண்ணுவா. வருஷத்துல 365 நாளும் மூட் ஸ்விங்ல தான் இருப்பா. நான் வீட்ல இருக்கதே மறந்துடுவாங்க. ஒரு 5 பேர் இருக்கோம்னா நான் மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன். இது அமைதியாவே இக்னோர் பண்ற சைலண்டா மாதிரி. இருக்கத வச்சு கண்டுபிடிச்சிடுவாரு. கைஸ், எனக்கு ஒரே ஒரு டவுட் கைஸ். மூட் ஸ்விங்ஸ்ன்றது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? அது ஏதாவது சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கா? பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. மூட் ஸ்விங்ஸ்ன்றது நார்மலா ஹியூமன்ஸ்க்கு இருக்கிறது. ஒரு பையனுக்கும் வரலாம், பொண்ணுக்கும் வரலாம். மூட் ஸ்விங்ஸ்னாலே பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியல, ஆப்வியஸாக எனக்கு கிளியராக தெரியல. சப்போஸ் ஏதாவது அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருந்தது, ஏதாவது நாலேஜ் ஏதாவது இருந்தது, இல்லை இது வந்து பொண்ணுங்களுக்கு தான் வரும், பசங்களுக்கு எவ்வளோ வராது அப்படின்னா எனக்கு நான் பார்த்துட்டு ஒத்துக்கிறேன். நான் ஒன்றும் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. இருந்தால் காட்டுங்க தானே சொல்கிறேன். இப்ப இங்கேயே அவ மூட் ஸ்விங் ஆயிட்டா. இப்போவா மைக் அப்படி போச்சுல, ஆமா. அப்படியே பாக்குறேன். ஏன் வாங்க மாட்டேன்? நீ ஏன் வாங்க மாட்டேற? நீ வாங்கி இருக்கணும்ல, நீ வாங்கி பேசி இருக்கணும்ல. ஸ்டேஜ் பின்னாடி வா வச்சு குத்துறேன். சாரின்னு ஒண்ணுமே காதுலே வாங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் எதுக்காக இவங்க கோவமா இருக்காங்க அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்கள் அப்பாவி, நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக சாரி கேட்குறோம், எதுக்கு கெஞ்சுறோம், எதுக்காக நம்ம மேல கோவமா இருக்காங்க, எதுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. தூக்கிட்டு யாரும் வராதிங்கப்பா, ஏதோ மிசாஜினிஸ்ட் அது இது. நான் இன்னும் ஆரவே விற்கல எதுவே, அதுக்குள்ள ஏதோ சொல்றாதீங்க. நான் அப்பெல்லாம் சொல்ல வரல. எதையுமே தூக்கிட்டு வந்துடாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க உங்ககிட்ட. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். பெர்மிஷன் வந்து கேட்பாங்க வெளியே போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே போன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன், இவன் மட்டும் வெளியே போய் ஜாலியா இருக்கானே, இவன் இப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு உடனே கால் பண்ணி இப்ப வீட்டுக்கு வரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஐயோ சாட்டர்டே இவங்க கூட வெளியே போயிருவேன், சண்டேவும் இவங்க கூட வெளியே போயிருவேன். சண்டே 9:30க்கு நான் காலையில இருந்து பர்மிஷன் கேட்டு 9:30க்கு நான் வெளியே போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 9:30க்கு தான் போவேனே. என் ஃப்ரெண்டு வீடு இங்க இருந்து கொஞ்சம் தூரம், என் வீட்டுல இருந்து 10 o'clock போன் அடிப்பாங்க. என்ன நைட் ஆயிடுச்சு இன்னும் வரல? போனதே 9:30 மணிக்கு. கைஸ், என்ன கைஸ் இது, எவ்வளவு கொடுமை கைஸ் இது. பண்ணி போவேனா, நீ என் கூட இருன்னு சொல்லிருக்கலாம். அப்படியே சொல்லலாம். அதுக்கப்புறம் இல்ல அவர் கேட்கும்போது அனுப்பணும்னு தோணும். போனதுக்கு அப்புறம் கழுத்து பிடிச்சி திருப்பி இழுக்கணும்னு தோணும். அது சொல்றது நீங்க தான், போக கூடாதுன்னு சொல்றது நீங்க தான். எப்படி நான் அம்பியும் நீங்க தான், அண்ணியனும் நீங்க தான். அதுதான் அந்த மூட் ஸ்விங்ஸ். சொல்ல மூட் ஸ்விங்ஸ். எத்தனை பேர் இந்த ஒரு வேர்டை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இந்த மூட் ஸ்விங்ஸ் மேல பழைய தூக்கி போட போறாங்க எனக்கு தெரியல. ஆனா மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கும்போது என்ன சமாதானம் பண்ண ஒரு மொக்க காமெடி அடிப்பாங்க சார். அது வந்து எனக்கு இன்னும் பயங்கர மூட் ஸ்விங்ஸ் ஆயிடும் சார். ரெண்டெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துட்டேன்னா, அந்த மாதிரி கோவமா இருக்கும்போது அது லேட்டா வர டைம்லலாம் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா யூஸ்வலா சமாதானப்படுத்திடுவேன். சில டைம் நான் ரொம்ப லேட் ஆயிட்டேன்னா கடைங்கெல்லாம் மூடிடும், அப்ப இருக்காது. அப்ப என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு வந்து நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாப்பாடு போட்டு இது சிக்கன் ரைஸ் நினைச்சிட்டு சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பேன். அப்பதான் பயங்கரமான டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பர்ட்டி காமெடியா பண்ணுவேன் சார். போன்ல வந்து சிக்கன் போட்டோ காமிச்சிட்டு இது பக்கத்துல வச்சு சாப்பிட சொன்னா எப்படி சார் சாப்பிட முடியும்? அது மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடியா நம்ம கிட்ட மாட்டலாடா. நம்ம நார்மல் ரைஸை கொடுத்து சிக்கன் ரைஸ் நினைச்சு சாப்பிட்றது. ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கும் போது இப்படிலாம் பண்ணா என்ன பண்ண, நானே தட்டை தூக்கி அடிச்சிருவேன். மனைவி உங்க நம்பரை பிளாக் பண்ணாங்க. பிளாக்லாம் பண்றீங்களாப்பா? சாட்டர்டே மூவிக்கு புக் பண்ண சொல்லுவாங்க சார். என்ன பண்ணீங்கன்னா 12 மணிக்கு ஷோ. 12 மணிக்கு ஷோக்கு நீ சாயந்தரம் ஒரு 6 மணி ஒரு 7 மணிக்கு சொன்னா நான் எந்த தேட்டர்ல இருக்குன்னு பார்த்து புக் பண்ணுவேன். 11:45 வந்து 12 மணி ஷோ புக் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போலன்னு சொல்லி அடுத்த நாள் பிளாக் பண்றாங்க. 11:45 நான் எப்படி புக் பண்ணி என் வீட்டு பக்கத்துல நானா தேட்டரா கட்டி வச்சிருக்கேன் வீட்டுல. ஐயோ காய்ஸ், இதெல்லாம் சீரியஸான பிரச்சனை. இது என்ன இதெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. 15 நிமிஷத்துல எப்படி கைஸ் நேர்ல போய் கேட்டாலே டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். 15 நிமிஷம் முன்னாடி எப்படி ஆன்லைன்ல பார்த்து புக் பண்றது, அதுவும் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் டே பிளாக்லாம் பண்றது அநியாயம் கைஸ். ஓகே, இப்போ நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க, அவர் ரீச் பண்ண முடியல. இப்போ அவர் என்ன பண்ணணும்? இப்போ அவங்க சொன்னாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும், நீங்க அவர் என்ன பண்ண நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல ஒரு 100 தடவை சாரி கேட்டா அப்புறம் வந்து நோட்டு வாங்க.
லாக் பண்ணியிருந்தாலும் கால் பண்ணா அந்த கால் போகும் சார், ஆமா நோட்டிஃபிகேஷன். நோட்டிபிகேஷன் போகும் ரிங் அது மினிமம் 100க்கு மேலேயாவது தாண்டணும். இது என்னப்போ இது எனக்கு கேட்கவே ஐயோ பாவமா இருப்பா ரொம்ப. என்னப்போ ஜாலியா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிக்கலா 100 தடவை பண்ணாதான் ரிப்ளை பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ கணவரோட அக்கௌண்ட் நான் தான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்ற கை தூக்குங்களேன். சூப்பர். அடுத்து நீங்க உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 லாகின் இயர்ஸா 10 இயர்ஸா சீது பெருமை, அது ஒரு பெருமை. எனக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். அவன் தான் பேசுறான்னு நினைச்சிட்டு கூட நிறைய கேர்ள்ஸ் என்கிட்டயே பேசியிருக்காங்க. அவர் மூஞ்ச பாருங்க guys, பாவமா இருக்கு. உங்க போன் 10 லாகின் இயர்ஸா அவர் அக்கௌண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ்க்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க? பண்ண வேணாம், நம்மளே பண்ணிக்கலாம். அவன் யார்கிட்டயும் சாட் பண்ண கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்றதுனால. ஆனா சீரியஸ் நோட் கேக்குறேன்பா, ஒரு 10 இயர்ஸா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்க வைஃப் ஹேண்டில் பண்றாங்க. although உங்க வைஃப்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட, ஒரு சில பேர் வந்து பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் ஐயோ முறைகிறாங்களா, வீட்டுல போய் வச்சிருவாங்க போல. தானே இப்போ பட் ஒருத்தரோட ஐடென்டிட்டியை நீங்க கையில வச்சிருக்கீங்க. அவர் ஐடென்டிட்டி என்ன செய்யணும்ங்கறத வந்து அவன் நீங்க தான் என்னோட முடிவு பண்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு. சார். So, அதுக்கு உங்க அடிமை இல்லையே. நம்மாளு. ஆமா கைஸ் என்ன கைஸ், நீங்க சீரியஸா பண்ற ஒரு சில பல கிரைம்ஸ் எல்லாம் இங்க வந்து ஜாலியா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ஜாலியா ஷோல பேசிட்டு இருக்காங்க. 10 வருஷம் நீங்க வந்து சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு எதுக்கு பிரைவசி தேவைப்படுது, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒளிவு மறைவா இருக்கலாமா, ஓப்பனா 2 பேர் இருக்கலாமே அப்படின்னு. அது கரெக்ட் தான், பட் பிரைவசின்னாலே அது தப்பான விஷயம் தான் அப்படின்றது கிடையாது. அதை கூட இவங்க பிடுங்கி நான் தான் உனக்கு பண்ணுவேன், நீ யாருக்குமே பேசக்கூடாது, அதுக்கு தான் நான் இருக்கேன், நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும், வேறு யாருக்கும் பேசக்கூடாது, உனக்கு என்ன ரிப்ளை வந்தாலும் நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு 10 வருஷமா பண்றதுலாம் வந்து இதே அவங்க அக்கௌண்ட் இவங்க வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. உங்க அக்கௌண்ட் அவங்க தான் வச்சுக்கிறாங்க, அவங்க அக்கௌண்ட் அவங்க தான் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இது எதுவுமே சொல்லலை அப்படியே. அப்போ அதை தான் அர்த்தமா இருக்கும். பார்த்து இருந்துக்கோங்க, பார்த்து மரியாதையா இருந்துக்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வாட்ஸ்அப் செக் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் செக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காவே இருக்கும். அது யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்ற மாதிரியே ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க. இது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணி அதெல்லாம் வச்சுக்கிட்டு போனோம், அதை ஏன் டெலீட் பண்ணிட்டு போக கூடாதுன்ற ஒரு மைண்ட் எனக்கு வந்துடும். போறதுக்கு முன்னாடியே வந்து கம்பல்சரி வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு 10 நிமிஷம் மெசேஜஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு இந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகாதபடி எனக்கு ஒரு தாட் வந்துடும். ட்ராஷ் பாக்ஸ்ல போய் செக் பண்ணுவேன் சார். ஆனா எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாதுன்றதையும் தாண்டி பார்த்தாலே எனக்கு வந்து மூட் ஸ்விங் ஆயிடும் சார். அவர் டெலீட் பண்றாருன்றனால தான் நான் போய் செக் பண்றேனே. இவங்க பண்றதுனால தான் அவர் டெலீட்டே பண்றாரு. அதை தான் அவர் தெளிவாக சொல்லிருக்காரு. இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த டே டெய்லி இவங்க செக் பண்ண எனக்கு இந்த மாதிரி தள்ளிட்டாங்க, இந்த மாதிரி நான் டெலிட் பண்ணிட்டு 10 நிமிஷம் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு ஏன்டா இப்படி இருக்கீங்க, எல்லாம் எதையோ பார்த்து கெட்டு போயிட்டீங்களா? அதுக்காக நீங்க வந்து வந்த உடனே வாட்ஸ்அப் என்ன இருக்கு, ட்ராஷ் பாக்ஸ் எல்லாம் வந்த உடனே பார்க்க மாட்டேன், தூங்கின உடனே பார்ப்பேன். அருமை. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது சார். 15 வருஷமா போயிட்டு இருக்கா? ஆமா, என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அப்படிதான் இருக்கு. அது நான் உரிமையில பண்றது சார். அது 10:30 மீட்டிங் ஒரு பிளான்டட் கூட இருக்கும் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு 2 கால் வருது அப்படின்னா உள்ள மீட்டிங்ல இருக்கு, சைலண்ட்ல போடாம ஜஸ்ட் ஒரு கால் வருது அப்படின்னா பண்றோம் அப்படின்னா உடனே இமீடியட்டா அடுத்த கால் வரும். 3வது கால் வரும்போதே என் நம்பர் பிளாக் போயிடும். ஐயோ 5 மினிட்ஸ்ல நான் கால் பண்ணல, 5 மினிட்ஸ் கூட இல்ல, 1 to 2 மினிட்ஸ்ல கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்பர் வந்து அடுத்து நான் 100 டைம்ஸ் இல்ல 1000 டைம்ஸ் கால் பண்ணாலும் அந்த கால் அட்டன் ஆகாது, பிளாக்ல தான் இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா பிளாக்ல தான் இருக்கும். நான் ரீசன் வந்து நான் தனியா இருக்கேன் சார், வீட்ல நம்மள யாரும் கிடையாது. ஏதாவது எமர்ஜென்சிக்கு நான் கால் பண்ணிருப்பேன். ஆனா அவர் வந்து அந்த டைம்ல பண்ண மாட்டாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். நான் டென்ஷன் மண்டைக்கு ஏறிடும் எனக்கு. நீங்க சொல்ற அப்படியே கட் பண்ணலாம். இப்போ இதே சினாரியோ வச்சுக்கோங்க, கால் பண்றீங்க எடுக்கல, நீங்க வந்து பிளாக் பண்ணிடுறீங்க. இப்போ இன் கேஸ் நடக்க கூடாது, போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ அவர் பிளாக் பண்ணிருக்கீங்க, வைஃப்னு போட்டு கால் பண்றாரு, இப்போ கால் போகல, இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்றீங்க பாருங்க. என்ன கைஸ் இது, ஏன் கைஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க? சரி, இப்போ எமர்ஜென்சியாக கால் பண்ணுறீங்க, அவங்க எடுக்கல, இப்போ நீங்கள் பிளாக்ல போட்டீங்க, அப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? எமர்ஜென்சியாக தானே கால் பண்ணீங்க, அது இப்போ திருப்பி சொல்லணும்னா அவங்க கால் பண்ணி பண்ணும்போது அப்போ அட்டன் பண்ணி சொல்ல தானே, அது பேர் தான் எமர்ஜென்சி. அவங்க திருப்பி கால் பண்ணும்போது அதை பிளாக் பண்ணிவிட்டு நான் எமர்ஜென்சியாக உட்காந்துருக்கேன், எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் நீ கால் எடுக்க, அதனால தான் பிளாக் பண்ணிட்டேன். அரே முட்டாள், ஐயோ நம்பர் 1 முட்டாள். கொஞ்சம் ஒரு மாதிரி ஈகோ மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது கான்வெர்சேஷன் எப்படி ஆரம்பிச்சீங்க பாருங்க. கணவர் சார்னு ஆரம்பிச்சீங்க. உங்க கணவர் சார் ஏன் ஈகோ வருது? நீ ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிச்சீங்க? கணவர் சார் நான் உரிமை இருக்காதா எனக்குன்னு கேட்டீங்க. இந்த ஷோ வந்து மூட் ஸ்விங்ஸ்ன்ற டைட்டில் போட்டு ஆரம்பிச்சு உள்ள வந்து அசால்ட் இருக்கு, ஹராஸ்மெண்ட் இருக்கு, ஈகோ இருக்கு, என்னடோ இருக்கு. மூட் ஸ்விங்ஸை தவிர எல்லாமே இருக்கு உள்ள. வந்து நான் ஹாப்பியா இருந்தா அவங்களுக்கு அது பிடிக்காது, அப்போ மூட் ஸ்விங் ஆவாங்க. ஹாப்பியா இருந்தாலே பிடிக்காதா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.
ஏன்னா சார் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா இருப்பாங்க சார். நான் இல்ல என் சார். ஃபேமிலியை விட்டுட்டு கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ல சார். நான் என் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுவேன்ல சார். அதனால அவங்க ஜாலியா இருந்தா எனக்கு பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும் சார். சார் சார் இங்க பாருங்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நீ சார் எப்படி அதோட சந்தோஷமா உச்சம் வந்து இருக்கலாம்? ஒரு டைம் வந்து ஃப்ளாஸ்க் இருக்குல்ல சார், ஃபுல் வாட்டர் கேன், அதாவது ஃபுல் ஃப்ளாஸ்க்லயும் வந்து தண்ணி இருக்கு, எடுத்து மண்டையில இங்க அடிச்சிட்டாங்க. இது வேற பிரச்சனை சார். என்னையா நடக்குது இங்க? நான் சொன்னேன்ல, நான் கிளியர் இதுக்கு முன்னாடி சொன்னேன் எல்லாமே நடக்குது. ஹராஸ்மெண்ட், அசால்ட். நான் இது வந்து நான் இங்க திருப்பி இதெல்லாம் சொல்ல வரல. இதே பையன் பண்ணியிருந்தா யார் பண்ணாலும் தப்பு தான், பையன் பண்ணாலும் தப்பு தான், பொண்ணு பண்ணாலும் தப்பு தான். அங்க பேசுற அளவுக்கு இங்க இவங்க பண்ணா பேச மாட்டாங்க. இது தப்பு கைஸ். எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணா அது கரெக்ட்னு ஆகாது. டோன்ட் நார்மலைஸ். அவ்வளவுதான். போதும், போயிடலாம், பிரிச்சுக்கலாம், முடிச்சிக்கலான்னு டைரக்டா சொல்லாம நான் வீட்டுக்கு போறேன். இது எதுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த சீன் நான் பார்க்கல, பட் நான் கிளியரா சொல்றப்பாங்க. எதுக்கு தெரியுமா? சும்மா சொல்லுவேன் சார், நான் சும்மா சொல்லுவேன். எல்லாருமே என்னன்னா மூட் ஸ்விங்ன்றது பொண்ணுங்களுக்கான டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்களுக்கெல்லாம் கோவமே சூப்பர் ஹியூமனே இல்லையா? இப்ப அதே வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா நானா தான் மாறிக்கணும், நீயா தான் வந்து உன்னோட பிரச்சனையை தீர்த்துக்கணும். அதை பத்தி ஒரு விஷயமோ அதை பத்தி ஒரு பேசுறதே கிடையாது. இந்த விஷயத்துக்கா ஓகேவா முடிச்சுக்கலாம், நான் வந்து வீட்டுக்கு சார் அது போறேன். சும்மா ஒரு பிளாக்மெயில் தான். சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையா? அவ நானே தப்பு பண்ணாலும் சரி இல்ல அவங்களே தப்பு பண்ணாலும் சரி அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணும். நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணும்? யார் பண்ணா சாரி கேட்க வேண்டியதுமா? இப்போ நீங்க இதுல என்னங்க இருக்கு? அவர் தப்புனா அவர் தான் சாரி கேட்கணும். எப்படி இல்ல ரெண்டு பேருக்கு சேர்த்து அவரே கேட்கலாம்ல. எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புரியாது, விட்டுருங்க. ஒரு அளவுக்கு மேலே நீங்க சொல்லிட்டீங்க. திருப்பி அவங்க எதுக்கு நான் கேட்கணும், எதுக்கு நான் சாரி கேட்கணும், நானே தப்புனா எதுக்கு நான் சாரி கேட்கணும், திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க டென்ஷன் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க guys. இதோட இன்னொரு ஆசமான வீடியோல பார்க்குறேன். ஸோ until see you, bye bye, good night.